சரி, இப்போ இருக்கிற நிலவரம் பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தங்கத்தினுடைய விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். இது வந்து பங்குச்சந்தை கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஸ்டாக் 25 ரூபாய்க்கு வரத்துக்கோ, 25 ரூபா ஸ்டாக் 0க்கு வரத்துக்கோங்க. இது வந்து ஃபிசிக்கல், இது எல்லார் வீட்லேயும். அதாவதுங்க, ஒரு பங்குச்சந்தையில் வந்துங்க ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குறோன்னு சொன்னாங்க, யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாதிப்பாங்க. அது 0 ஆனாலும் சரிங்க, 50 ரூபா ஸ்டாக் 500 ரூபா ஆனாலும் சரிங்க. பரவலாக பொதுமக்கள் யாரும் பெரிய அளவில் வந்து பாதிச்சிட மாட்டாங்க. பட் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து நகையை வாங்கிட்டு 50,000 ரூபாய் ஆகுதுன்னா அந்த மெட்டல் மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸும் இல்லைன்றது தெரிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் தங்கம் விற்கிற வேலையே இல்லாமல் போயிடுங்க. எக்காரணத்துக்கு மட்டும் தங்கம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மோசமான வேலைக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது காரணம் வந்துங்க, ஆன்லைன் ட்ரேட் நடக்குதுங்க. அந்த ஆன்லைன் ட்ரேடு, அந்த மூவ்மெண்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. சுற்றுலாவா? யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம்.